ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எக்ஸல்லேருந்து நியூ எக்ஸல் ஃபார்முலா பார்க்க போகிறோம் எல்லாமே. இப்போ இன்றைக்கி இந்த எக்ஸல் ஃபார்முலாவில் வந்து நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் காலம் மல்டிபிள் ரோவில் உள்ள டேட்டா வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருப்போம், நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்ல என்னென்னா இது கிளிக் பண்ணால் அதில் இருக்க ஃபில்டர் மட்டும் தான் வரும். ஆனால் இங்கே இப்போது இந்த ரோவில் இருக்க டேட்டாலாம் வராது. அப்போது அந்த டேட்டாலாம் எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃப்ளெக்சிபிளாக எப்படி எடுத்துகிட்டு வந்தால் பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து இங்கே டேக் கொடுத்துறேன். இப்போ ஒன்று ஒன்றா ஒரு காலத்தை கிளிக் பண்ணி தான் நான் கொடுக்கணும். அதே இல்லாமல் நம்ம சிங்கிளாக நம்மளே ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி இதில் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற நியூ எக்ஸல் ஃபார்முலா மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ணேன், லோகா அண்டர்ஸ்கோர் ஃபில்டர் இருக்குது. இப்போது இங்கே அரே கேட்கும். அரே வந்து எனக்கு வந்து சிஎன்சி கொடுத்துங்க. சர்ச் பாக்ஸ் வந்து இது கொடுத்துட்டு ஹேஷ் கொடுத்துங்க. இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போது இங்கே ட்ரூன்னு அடிங்க. ட்ரூ அடிச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. ட்ரூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போது அதில் இருக்க டேட்டா எல்லாமே ட்ரூ ஆன டேட்டா எல்லாமே வந்துடும். இப்போ வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், 288 இப்போ இல்லைனா 398 கொடுக்க போகிறேன். இப்போ நான் பண்ண போகிறேன், ரெண்டு சர்ச் பண்ண போகிறேன், 298. இப்போ நோன் டேட்டா. இப்போ அதே இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே செக் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எப்படி எத்தனை வரும் பாருங்கள். 160. இப்போது இதில் இருக்க டேட்டா எல்லாமே வந்துச்சு. அந்த டேட்டாவும் இன்க்ளூடாக வரும். இப்போது செக் பாக்ஸ் கொடுத்தா நோ டேட்டான்னு வந்துடும். ஏன்னா இப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் அதில் இருக்க டேட்டா வரணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து RE அடிக்க போகிறேன் பாருங்கள். RE அடிச்சுட்டு கொடுத்தா இப்போ REயில் டேட்டா எல்லாமே வந்துடும். இப்போது இப்போது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் நோ டேட்டான்னு வந்துடும். அதே 298 கொடுத்தா 298 288 இப்போ கொடுங்க. கொடுத்தா செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் இப்போது REயில் இருக்க டேட்டாவில் வரும். எனக்கு இப்போது நான் BR கொடுத்துட்டேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். BRயில் இருக்க டேட்டா எல்லாம் வந்துச்சு. இப்போது ட்ரூ ஆனால் அந்த ரெண்டு இருக்க டேட்டா மட்டும்தான் வரும். இப்போது அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தெரியல, அது அண்ட் லாஜிக் வச்சு யூஸ் பண்ணும். இப்போ வந்து இது மூலிமா நீங்களே ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு ஃபார்முலா போட சொல்ல நம்மளுக்கு வந்து ஒரு மல்டிபிகேஷன் அதிகமாக போட்டுக்கினே இருப்போம். அது மற்றவங்க பார்க்கறதுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்களே ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே என்னன்னா லேம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ எல்லா டேட்டாவும் ஒரே செல்லுக்குள்ளே எடுத்துணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஜாயின் யூஸ் பண்ண போகிறேன். கொடுத்து டெலிமிட்டர் கமா ட்ரூ அந்த பிளாங்க் எல்லாமே வரணும். இப்போது டெக்ஸ்ட் எம்டி இப்போ சிஎன்சி கொடுத்துட்டேன். எல்லா டேட்டாவும் ஒரே சிங்கிள்குள்ளே வந்து எனக்கு வந்து ரோ பை ரோவாக வேணும். அப்போது என்ன பண்ணணும்னா அதுக்கு நான் பை ரோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பை ரோ கொடுத்து சிஎன்சி கமா லேம்டா லேம்டா கிளிக் பண்ணிட்டு ஏன்ற வேரியபிள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏ கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ ரோ பை ரோவாக வந்துச்சு. இப்போ இந்த ரோ பை ரோ வந்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், சர்ச் பண்ணல. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், சர்ச் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சர்ச் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கொடுத்துட்டு ஃபைண்ட் இதில் இருக்க டேட்டா எனக்கு வேணும். வித்தின் டெக்ஸ்ட் வந்து இது இந்த டெக்ஸ்டில் இருக்கிற டேட்டா வேணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போது வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து நம்ம வேல்யூன்னு வந்திருக்கேன். அந்த வேல்யூலாம் வந்து நம்பராக வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன், இஸ் நம்பர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ வந்து நம்ம BR 288 இருக்கிறதெல்லாம் ட்ரூவாக வரும். இது மற்றதெல்லாம் வந்து ஃபால்ஸாக வரும்.
இப்போ நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதுக்கடுத்தது வந்து இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ண போகிறேன், லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரே காலத்தில் திரும்ப. அப்போ என்ன பண்ணுவேன், பை ரோ, திருப்பியும் பை ரோ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, கமா, இப்போது திருப்பியும் லேம்டா கொடுத்துங்க. இப்போயும் நம்ம வேரியபிள் வந்து எது வேணால் கொடுத்துக்கலாம், ஏன்னு கொடுத்துங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே இஃப் கொடுத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணல, அதுக்கு கொடுத்துட்டு கமா அண்ட் லாஜிக் ரெண்டுமே ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ சொன்னோம், இல்லைனா ஃபால்ஸ் சொன்னோம். அதால் ஏ கொடுத்துக்கிறேன். ஆர் இல்லை, அதில் இருக்க எந்த டேட்டா ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த காலத்திற்கு டேட்டா வேணும்னா அது கொடுத்துக்கிறோம். ப்ராக்கெட்டு க்ளோஸு, இப்போ க்ளோஸ். இப்போது ட்ரூ ஃபால்ஸ் வந்துச்சா. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தா அதில் இருக்க ரெண்டுமே ட்ரூ ஆனால் மட்டும்தான் ட்ரூ காட்டும், மற்ற இடம் எல்லாமே வந்து நம்மளும் ஃபால்ஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு இடம் தான். இப்போது இதில் இருக்கிற என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது வந்து ட்ரூ இருந்தால் அந்த ட்ரூ வேல்யூ மட்டும் எனக்கு ஒன்றுன்ட்டு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபில்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபில்டரை கொடுத்துங்க. அரே வந்து எனக்கு என்ன ஒன்றும் சிஎன்சி டேபிள் வேணும், கொடுத்துங்க. கொடுத்துட்டு இக்னு இந்த இப்போ ட்ரூவான இது ஒன்றும் இல்லை, அதுக்கடுத்து இல்லை லாஸ்ட்டாக வந்து நோ டேட்டா அவைலபிள், நோ டேட்டா கொடுத்துங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, அது மட்டும் வரும். இப்போ அன்செக் எத்தனா அந்த ரெண்டுத்தில் எது ட்ரூ இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு வரும். இப்போ இது எந்த காலத்தில் இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் ஈஸியாக எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறேன், நீங்களே ஓனாக ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இல்லைன்னா நான் யூஸ் பண்ணோன்னா பார்த்துங்க, சின்னதாக தான். இப்போது அதுக்கு என்ன பண்ணோன்னா லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்களே ஓனாக ஃபார்முலா கிரியேட் பண்ண முடியாது. மற்ற எந்த இது இருந்தாலும் இது எடுத்துன்னு வராது. ஃபஸ்ட்டு லேம்டா இருக்கணும். இதில் மூணு கண்டிஷன் தான். நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேபிள் எடுத்து வந்தோம், ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கணும், ஒரு வந்து செக் பாக்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து எடுத்துடணும். இதில் மூணு கண்டிஷன் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே லேம்டான்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துங்க. நான் இங்கே சும்மா ஏன்னு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாரி. ஏ, நான் இங்கே பி, இங்கே சின்னு 3 வேரியபிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இங்கே லேம்டா கொடுத்துட்டுனா இப்போ நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து சிஎன்சின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் இங்கே ஏன்னு மாற்றிங்க. இந்த இடம் வந்து எனக்கு என்ன ஒன்றும் பின்னு வரணும். பி டேட்டா, பி காலத்தில் இருக்க டேட்டா. இது ஏ, இது ஏ, இது வந்து சின்ற காலத்தில் டேட்டா வேணும். இது ஏ. இங்கே வந்து இப்போது நம்ம லேம்டா க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன், இங்கே சிஎன்சி கொடுத்துங்க. அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும், சர்ச் பாக்ஸ் இது கொடுக்கணும், கொடுத்துங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்க M65 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போது என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து அப்படியே பண்ணிங்க. காப்பி அப்படியே போயிட்டு இங்கே நேம் மேனேஜர் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்க. இங்கே நியூ இருக்குல்ல, நியூ கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து ஓன் கொடுத்துங்க. ஓன் கொடுத்துட்டு ஓன்_ஃபில்டர்னு கொடுங்க. ஃபில்டர் கொடுத்துட்டிங்களா, கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் V கொடுங்க. கண்ட்ரோல் V கொடுத்துங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு முறை செக் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே டெலீட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ஓன் ஃபில்டர் இருக்குல்ல, இப்போ கொடுத்துட்டு ஏன்ற காலம் வந்து டேபிள், கமா பீன்ற காலம் இந்த காலம், கமா சின்றது வந்து கொடுத்து ஓகே மட்டும் கொடுங்க. இப்போ வந்து ஃபில்டர் வந்து ஈஸியாக வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.